ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேது ரூமில் இல்லாததுன்னு நினச்சி சித்ராவும் சரி நம்ம ஈஸ்வரியும் சரி பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. அதாவது எல்லா ஆதாரத்தையும் எடுத்துகிட்டு வந்து ராஜாங்கத்துக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி நமக்கு காசு கொடுக்காம பண்ணிட போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்த தமிழ் இருந்துட்டு ஈஸ்வரிக்கிட்டேயும் சித்ராக்கிட்டேயும் என்ன உங்கள் பையனுக்கு 1 கோடி ரூபாய் வரப்போகுதுன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா? கண்டிப்பாக அதில் ₹1 கூட கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் வேணால் பாருங்கள், சேது மாமா எல்லா ஆதாரத்தையும் எடுத்துகிட்டு வந்து மாமா கிட்ட நிரூபித்து உங்களுக்கு ₹1 கூட தரவிடாமல் பண்ணுறாரா இல்லையான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து பொண்ணு வீட்டில் இருந்து எல்லாருமே வந்துடுறாங்க. நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு தமிழை ரொம்பவே முறைச்சிக்கிட்டே வெளியே போகிறாங்க. வெளியே போன உடனே நம்ம காவியாவை பார்த்துடுறாங்க. காவியா இருந்துட்டு ரொம்பவே மேக்கப் பண்ணி அழகாக வந்திருக்கிறத பார்த்துட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாரு சித்ரா, காவியா ரெடியாகி அழகாக வந்திருக்கா. அவளுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் போல், அதனால தான் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட எதுவுமே சொல்லாமல் வந்திருக்கா. இந்த கல்யாணம் இந்த மாதிரியே ஸ்மூத்தாக நடந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கிட்ட சொல்லவும், சித்ரா இருந்துட்டு இங்கே பாருமா, அவள் ஊர் முன்னாடி நிற்க வச்சு அசிங்கப்படுத்தி இந்த கல்யாணத்தை நிறுத்தவேன்னு சொல்லியிருக்கா. இப்போது அவள் அலங்காரம் பண்ணிட்டு வராமையா இருப்பா, என்னம்மா நீ அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா ஒரு பக்கம் ஈஸ்வரியை பயன்படுத்தி விடுறாங்க. சரி, நான் போயிட்டு அவகிட்ட கொஞ்சம் பேசுகிறேன். இங்கே பாருமா காவியா, நீ நல்லா ரெடியாகி வந்திருக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இந்த கல்யாணம் நடந்துக்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம எல்லாத்தையும் பேசிக்கலாமா, இந்த கல்யாணத்தை மட்டும் நிறுத்திடாதமா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நம்ம காவியா இருந்துட்டு எப்படியும் இவனை அசிங்கப்படுத்த தான் போகிறோம், ஊர் முன்னாடி வச்சு இவனை கேவலப்படுத்த தான் போகிறோம், கொஞ்ச நேரம் அமைதியே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஈஸ்வரிக்கு பயங்கர சந்தோஷம். அமைதியே இருக்கான்னா கண்டிப்பாக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான்னு தான் அர்த்தம். அதனால நம்ம இப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கிட்ட போயிட்டு, நான் காவை கிட்ட பேசிட்டேன், அவன் இந்த கல்யாணத்தை நிறுத்த மாட்டா போல, நான் எல்லா பேசுறதுக்கெல்லாம் அமைதியாவே இருந்தா, கோவமும் படலை. அவள் கோவப்பட்டிருந்தா கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருப்பான். ஆனா அவ கோவப்படாம எல்லாத்துக்குமே பொறுமையா இருந்ததுனால கண்டிப்பா இவ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு ஈஸ்வரி, இப்போ அதாவது பையனை மாப்பிள்ளையே மணமேடையில உட்கார வச்சுட்டாங்களான்னு போய் பாரு அப்படின்றாங்க. சரிங்க மாமா, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மணமேடைக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மணமேடையில் உட்காந்து அதாவது நம்ம போஸ் இருந்துட்டு பயங்கர சந்தோஷமாக உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சாவித்திரியும் தாமரையும், இங்கே பாரடி, நடக்காத கல்யாணத்துக்கு எப்படி மாப்பிள்ளை வேஷத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கான்னு, இந்த கல்யாணம் நடக்காதுன்னு தெரிஞ்சு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான்னு பார்த்தியா, அவன் மூஞ்சில பொலிவா பாரடி எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி தாமரை கிட்ட சொல்லவும், இங்கே பாருமா, அதெல்லாம் எவ்வளோ நேரத்துக்கு, கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நேரம் தானே, எல்லாமே வெட்ட வெளிச்சமாயிடும். அதுக்கப்புறம் எங்கே போய் இந்த மூஞ்சை வச்சுக்கிறாங்கன்னு பார்க்குறேன். கண்டிப்பாக மாமா இவனை வீட்லேயே வைக்க மாட்டாங்க, இவனை வீட்டை விட்டு துரத்துறது உண்மைமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தாமரை இருந்துட்டு, நம்ம இன்னொரு விஷயத்த மறந்துட்டோம்மா, இப்போ தாலி கட்டத்துக்கு முன்னாடியே அதாவது மாமா இருந்துட்டு 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னார்ல, அந்த 1 கோடி கொடுத்துருவாங்களாமா, அது மட்டும் கண்டிப்பாக அத்தை கைக்கு போய் சேரவே கூடாதுமா அப்படின்றாங்க. அது தாண்டி நானும் நினச்சிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அண்ணன் அந்த காசை அவளுக்கு கொடுத்து தான் ஆகுவாங்க, நம்ம பார்க்கலாம், இதில் ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன்டி நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஈஸ்வரிக்கு ஒரு யோசனை வருது. அதுதான் கல்யாணம், அதாவது மேடை வரைக்கும் வந்தாச்சு, இப்போவே அந்த 1 கோடி ரூபாவை கேட்டு நம்ம வாங்கி வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு, மாமா இப்போ தான் கல்யாணம் நடக்க போகுது இல்லை மாமா, நீங்கள் அந்த 1 கோடி ரூபாவை செக்கு இப்போவே கொடுத்தா நல்லா இருக்கும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம சன்னாசி இருந்துட்டு, என்ன ஈஸ்வரி, என்ன இவ்வளோ அவசரப்படுற, தாலி கட்டுறதுக்கு முன்னாடி தானே கொடுக்குறேன்னாரு, தாலி கட்டுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கொடுத்துருவாரு, நீ அவசரப்படாத, நீ இவ்வளோ அவசரப்படுறத பார்த்தா இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதே அப்படின்றாங்க. இங்கே பாருங்க, இதில் என்ன விஷயம் இருக்க போகுது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கல்யாணம் நடக்க போகுது, அந்த 1 கோடி ரூபாய் செக்கை நான் என் கையால் வச்சு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், இது தப்பாங்க அப்படின்றாங்க. இங்கே பாரு ஈஸ்வரி, நீ கவலைப்படாத, கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நேரத்தில் கல்யாணம் நடந்து அதுக்கப்புறம் அந்த செக்கை உங்களோட கையில் தான் கொடுக்க போகிறேன், அப்புறம் என்ன இவ்வளோ கஷ்டப்படுற, நீ கவலைப்படாத, கண்டிப்பாக உன் கைக்கு வந்து சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் காவியா என்ன பண்ணுவாளோ, அந்த சேது வந்து ஏதாவது உண்மையை சொல்லி இந்த காசை கொடுக்க விடாமல் பண்ணிடுவானோன்னு நினச்சி மனசுக்குள்ளே அவ்வளோ பதறிட்டு இருக்காங்க நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு. அதுக்கப்புறம் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்மளை இந்த வீட்டிலே வைக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒரு மாதிரி டென்ஷன்லேயே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த தமிழ் இருந்துட்டு, என்ன ரொம்ப டென்ஷனாக இருக்கவங்க போலியே, இங்கே பாருடி, நான் உங்ககிட்ட நான் பேசவே விரும்பலை, ஃபஸ்ட்டு இங்கே
இருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா பேசுறாங்க. இங்க பாருங்க அத்தை, நீங்க எவ்வளவு கோவமா பேசினாலும் நடந்ததெல்லாம் மாத்திட முடியுமா? நடக்க போறதையும் மாத்திட முடியுமா? கண்டிப்பா நடக்க போறதை உங்களால மாத்தவே முடியாது. நீங்க கவலைப்படாம இருங்க. கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல சேது மாமாவே வந்துருவாரு. வந்து எல்லா உண்மையும் மாமா கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்க உங்க அதாவது உங்களை பெரிய மாமா பெரிய லெவல்ல கவனிப்பாங்க. அந்த கவனிப்பெல்லாம் சந்தோஷமா ஏத்திக்கோங்க சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் சித்ரா இருந்துட்டு, இங்க பாருமா, இவெல்லாம் நம்மளை இப்படி பேசுற அளவுக்கு நிலைமை வந்துருச்சேம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுமா அப்படின்றாங்க. என்னடி பண்றது, எல்லாம் இந்த திருட்டு பையன் பண்ண வேலை தாண்டி. இவன் எதுவுமே பண்ணாம இருந்திருந்தா, கொஞ்சம் உஷாரா இருந்திருந்தானா இதெல்லாம் நடந்திருக்குமா? ஒரு பக்கம் காவியா எங்க கல்யாணத்தை நிறுத்திடுவாளோன்னு பயமா இருக்கு. இன்னொரு பக்கம் சேது வந்து அந்த ஆதாரத்தெல்லாம் காட்டி எங்கே நமக்கு 1,00,00,000 கொடுக்காம போயிடுவாங்களோன்னு பயமாக இருக்குடி. இந்த பயத்திலேயே நான் ரொம்ப கஷ்டத்துலேயே இருக்கண்டி. என்னால் முடியலடி, என் தலையே வெடிச்சிடுற மாதிரி இருக்குதுடி. எனக்கும் அப்படிதாம்மா இருக்குது. இந்த கல்யாணம் நடந்து முடியிற வரைக்கும் எனக்கு இப்படி தாம்மா இருக்கும். சீக்கிரமாக இந்த கல்யாணத்தை நிறுத்தணுமா, இந்த கல்யாணத்தை நடத்தணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, நீ போயிட்டு ஐயர்கிட்ட சொல்லிட்டு வரியா, இந்த கல்யாணத்தை சீக்கிரமாக நடத்த சொல்லி தாலி சீக்கிரமாக எடுத்து கொடுக்க சொல்லிடுமா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு அந்த வைத்தியரையும் வைத்தியரோட பொண்ணையும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ் இருந்துட்டு சேதுக்கு கால் பண்ணுறாங்க. சேது வந்து உடனே எடுத்து சொல்லு தமிழ், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருங்கள், நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரலன்னா கண்டிப்பாக இங்கே எல்லாமே முடிஞ்சிடும் போல். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த 1,00,00,000 செக்கை உங்கள் தம்பிக்கெல்லாம் கொடுக்க போகிறாங்க. நீங்கள் என்ன தான் பண்ணுறதா இருக்கீங்க? நீங்கள் நேற்று போனுவீங்க, இன்னும் வீட்டுக்கு ஆளே வரல, அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். இங்கே பாரு தமிழ், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் வந்துடுவேன். நான் வர வரைக்கும் போஸு கையில் அந்த 1,00,00,000 கிடைக்காம நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க? நான் சொன்னால் இங்கே யாருமே கேட்க மாட்டாங்க, இப்போ என்கிட்ட சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் வந்து சொல்லவும், இங்கே பாரு தமிழ், உன்னை நம்பி தான் நான் இருக்கேன். ப்ளீஸ் அப்பாவை நீ யார்கிட்டையுமே ஏமாற விட மாட்டேன்னு நம்ம நம்புகிறேன். ப்ளீஸ் தமிழ், இந்த ஒரு ஹெல்ப்பை மட்டும் எனக்காக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேது சொல்லவும், சரிங்க உங்களுக்காக நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க மாமா, அதாவது அவர் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல சொன்னார். அந்த 1,00,00,000 செக்கை நீங்கள் போஸுக்கு கொடுக்குற போது அதாவது சேது மாமாவும் இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அவங்க கையால் 2 பேர் கையால் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க மாமா. அதனால் நீங்கள் அதாவது சேது மாமா வர வரைக்கும் நீங்கள் காசை கொடுக்க வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம ராஜாங்க இருந்துட்டு, ஆமாம் இப்படியெல்லாம் சொல்லியிருக்க மாட்டேனம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க மாமா, எனக்கும் தெரியாது, ஆனால் இந்த விஷயத்த இப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. எனக்கும் என்னன்னு தெரியல அப்படின்றாங்க. சரிம்மா, நான் இந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன், சேது வர வரைக்கும் நான் கொடுக்கல, நீ அவன்கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரொம்ப நன்றி மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் இருந்துட்டு வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம தனம் இருந்துட்டு, இங்கே பாருக்கா, இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதனே டவுட்டாக இருக்குக்கா அப்படின்றாங்க. என்னடி சொல்கிற? அங்கே பாருக்கா, கல்யாண பொண்ணு பாருக்கா, எப்படியெல்லாம் இருக்குன்னு பாரு, அவங்க மூஞ்ச பாரு, கொஞ்சம் கூட சந்தோஷமாகவே இல்லை, ஏதோ பயங்கர கோவத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போது என்ன பண்ண போகிறாங்களோ ஏது பண்ண போகிறாங்களோ நினச்சா எனக்கே பதறுதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்ட நம்ம அதாவது தமிழ் இருந்துட்டு, என்னடி சொல்கிற? நீ சொல்கிற மாதிரியெல்லாம் எனக்கு எதுவும் தோணலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அக்கா உனக்கு தோணலையாக்கா? எனக்கு தோணுதே. இங்க பாருக்கா, அவங்க பண்றதெல்லாம் பாருக்கா, கண்டிப்பா ஒரு 5 நிமிஷம் கல்யாண பொண்ணை மட்டும் பார்த்துட்டே தான் அவங்க என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ் இருந்துட்டு ஒரு 5 நிமிஷம் கல்யாண பொண்ணவே பாக்குறாங்க. நம்ம காவியா இருந்துட்டு சேதுவா மறைச்சு பார்த்துக்கிட்டு பயங்கர அதாவது அருவெருப்பா பக்கத்துல உக்காந்துட்டு இருக்க மாதிரியே உக்காந்துட்டு இருக்காங்க. தனோ, நீ சொல்றது உண்மைதாண்டி, அவங்க நீ சொல்ற மாதிரி தாண்டி உக்காந்துட்டு இருக்காங்க, ஏதோ பெருசா பண்ற மாதிரியே இருக்குடி, இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதுன்னு எனக்கு இப்போதாண்டி டவுட்டே வருது அப்படின்றாங்க. ஆமாக்கா, நானும் ரொம்ப நேரமா இப்படிதான் பார்த்துட்டு இருக்கேன், அவங்க ஏதோ எல்லார்கிட்டையும் சொல்ல வராங்க, ஆனா சொல்ல முடியாத மாதிரி ஏதோ தடுக்குதுக்கா அவங்கள. நீங்க போயிட்டு என்னன்னு கேக்குறீங்களா? இங்க பாருடி, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, யாருக்கோ கல்யாணம் நடக்க போது, யாருக்கோ ஏதோ பிரச்சனை, எனக்கு என்ன இருக்கு? இந்த விஷயத்துல நான் தலையிடுறதா இல்லை, இந்த விஷயத்துல நான் தலையிட்டுட்டேன்னா கண்டிப்பா மலரக்கா சொல்லிதான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால இந்த விஷயத்துல நான் தலையிட போறதில்ல, என்னோட விஷயம்
விஷயமெல்லாம் மாமா போஸுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கவே கூடாது, அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேனே அப்படின்றாங்க. ஆமாக்கா, எதுவுமே செய்யாத ஒருத்தனுக்கு இவ்வளோ எதுக்காகக்கா செய்யணும்? இவ்வளோ ஃப்ராடு பண்றவன் ஜெயில தான்க்கா இருக்கணும். இவனுக்கு எல்லா எல்லா இதுவும் ஏற்பாடு பண்ணி இப்போ ஒரு கல்யாணத்தை வேற பண்ணி வைக்கிறாங்க. இப்போ இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா இவனுக்கு வாக்கப்படுற பொண்ணு சந்தோஷமா இருக்குமாக்கா அப்படின்றாங்க. அது தாண்டி எனக்கும் புரியல, ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் அந்த பொண்ணோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அதாவது ஈஸ்வரி இருந்துட்டு போயிட்டு அதாவது ராஜாங்கத்துக்கிட்ட, இங்க பாருங்க மாமா, இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல தாலி கட்ட போறாங்க, இப்பயாச்சும் நீங்க குடிப்பீங்களா மாட்டீங்களா? இங்க பாரு ஈஸ்வரி, இந்த செக்கை கொடுக்கறதுக்காக சேதுவே வரேன்னு சொல்லியிருக்கான், அதனால நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, சேது வந்ததுமே சேது கையால சேர்ந்து நாங்க 2 பேருமே உங்க கையில கொடுத்துட்றோம். என்ன மாமா சொல்றீங்க? நீங்க தாலி கட்டத்துக்கு முன்னாடி தான் நீங்க கொடுக்குறேன்னு சொன்னீங்க, இப்போ சேது வரணும், அவங்க வரணும், இவங்க வரணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. இத்தனை நாளா என்னால இதவே எதிர்பார்த்துட்டு இருந்தேன், என்னால தாங்க முடியல மாமா, இப்பவே கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை மாமா அப்படின்றாங்க. இங்க பாரு ஈஸ்வரி, இதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லதான், இருந்தாலையும் அதாவது போஸ் வந்து ரொம்ப ஆசைப்பட்டானா, அவன் வந்துதான் இந்த 1 கோடி ரூபாய் செக்கை உங்க கையில கொடுக்கணும்னு ஆசைப்படுறான், அதனால அவன் ஆசையை எதுக்காக கெடுக்கணுன்றதுக்காக தான் அவனை வர சொல்லியிருக்கேன், அவன் வந்த அப்புறம் நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம சமுத்திரிக்கு ஈஸ்வரிக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. ஐயோ, இந்த 1 கோடி ரூபாவும் போச்சா, இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதுன்னு ஒரு பக்கம் பயமா இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த கல்யாணம் வந்து நடக்குமா நடக்காதான்னு ஒரு பக்கம் பயமா இருக்குது. ஐயோ கடவுளே, எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி பிரச்சனை மேல பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்க, நாங்க என்ன அவ்வளோ பாவம் பண்ணோம் உனக்கு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு அதாவது சித்ரா கிட்ட போயிட்டு, இங்க பாருடி, இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதுன்னு ஒரு பக்கம் தெரியல, அதே மாதிரி அந்த போஸ் பையன் வந்தாதான் அதாவது சேது பையன் வந்தாதான் அந்த 1 கோடி ரூபாய் செக்கை நம்ம கிட்ட கொடுப்பாங்களாம், இப்பதாண்டி சொன்னாங்க. இதெல்லாம் நினைச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. கண்டிப்பா நமக்கு 1 ரூபா கூட கிடைக்க போறது இல்ல. அதே மாதிரி இந்த கல்யாணமும் நடக்காம நம்ம நடுத்தருவதில் தாண்டி நிக்க போறோம். ஒரு கோடீஸ்வர வாழ்க்கையை வாழலாம்னு நினைச்சோம், ஆனா ஒரு பிச்சைக்கார வாழ்க்கையை வாழ்றதுக்கு கூட நம்மளுக்கு தகுதி இல்லாம போக போகுதுன்னு நினைக்கிறேன்டி அப்படின்றாங்க. இங்க பாருமா, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருமா, வயிற்றுல புளிய கறிக்காத, அதெல்லாம் நினைச்சு பார்த்தாவே எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுமா, அப்படியெல்லாம் என்னால வாழவே முடியாதுமா, இப்பவே நம்மள அடிமை மாதிரி நடத்துறத பார்த்தாவே எனக்கு தாங்க முடியல, இதுக்கு மேல ஒரு பிச்சைக்கார வாழ்க்கைனா அது என்னால முடியவே முடியாதுமா, இது எல்லாமே உன்னோட பையனால தான்மா, உன்னோட பையன் முட்டாள்தனத்தினால இப்போ என்னவெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு பாத்தியா, உன்னோட பையனை எப்படி வளர்த்து வச்சிருக்கமா, நான் அடிக்கும் போதெல்லாம் அண்ணனை தம்பி எதுக்கு அடிக்கிறேன்னு கேட்டுட்டே இருப்பல்லடி, இப்போ இதுக்காக தாண்டி அடிச்சேன், உன்னோட தம்பி எப்படி ஒரு கேடுத்து கெட்ட வேலையை பார்த்து வச்சிருக்கான்னு பாத்தியா, இப்போ எவ கிட்டலாம் காலில் உள்ளாத குறையா நான் கெஞ்சி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கேன், ஆனா அந்த காவி என்ன சுத்தமா மதிக்கிற மாதிரியே தெரியல, ஒரு மாமியாரன் மரியாதை கூட கொடுக்க மாட்டேங்கிறா, இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையாடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம காவியா இருந்துட்டு எப்படியாவது இவன் பண்ணது எல்லாத்தையும் ஊர் முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்திட்டு இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலான்றதுக்காக போய் சிற்றரசு கிட்ட தனியா பேசணும்னு சொல்லிட்டு தனியா பேசுறாங்க. இங்க பாருங்கப்பா, உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்றாங்க. இங்க பாருமா, நீ என்ன உண்மையை சொல்றதா இருந்தாலும் இந்த கல்யாணம் முடிஞ்சிட்டு சொல்லுமா அப்படின்றாங்க. அப்பா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாப்பா அப்படின்றாங்க. மா, என்னம்மா சொல்ற நீ, இந்த கல்யாணம் வேண்டான்ற, எதுக்காகமா, என்னாச்சு உனக்கு, என்ன ப்ராப்ளம், இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஏதாச்சும் சொல்லிட்டாங்களா? அப்பா, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாதுப்பா, எனக்கு பிரச்சனையே மாப்பிள்ளை தான்ப்பா. மாப்பிள்ளை என்ன பண்ணாரு, இங்க பாருப்பா, அவன் பக்கா பொம்பளை பொறுக்கிக்கா அப்பா அப்படின்றாங்க. இதை கேட்ட சிற்றரசுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்ன சொல்றீங்க, என்னமா சொல்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாப்பா, அவன் பக்கா பொம்பளை பொறுக்கிப்பா, இப்படி ஒரு பொம்பளை பொறுக்கி கிட்ட என்ன பிடிச்சு கொடுக்கலான்னு நினைச்சிட்டீங்களேப்பா அப்படின்றாங்க. இங்க பாருமா, எதை வச்சு நீ பொம்பளை பொறுக்கின்னு முடிவு பண்றமா? ஆமாப்பா, அவன் ரொம்ப பொம்பளை பொறுக்கிதான்பா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சிற்றரசு கிட்ட சொல்லவும் சிற்றரசு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என்னம்மா சொல்ற, இப்படியெல்லாம் நடந்துச்சா? ஆமாப்பா, கொஞ்சம் விட்டுருந்தா அது எல்லாத்தையும் அங்க ஃபர்ஸ்ட் நைட்டை முடிச்சுட்டு இன்னைக்கு என் கூட ஃபர்ஸ்ட் நைட்டை கொண்டாடுறதுக்கு வந்துப்பான், இதெல்லாம் எனக்கு தெரியாம போயிருந்தா நான் ஒரு பொம்பளை பொறுக்கி கூட பொண்டாட்டியா வாழ்ந்துட்டு இருந்தேன்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவியா பயங்கர கோவத்துல சொல்லவும், இங்க பாருமா, அவங்கள சும்மாவே விடக்கூடாது,
கவலைப்படாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாப்பா அதனால தான் இந்த இந்த பிரச்சனை எல்லாமே ஊர் முன்னாடி வச்சு அவங்கள படுத்தணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் உங்ககிட்ட சொல்லாம கொண்டு வந்திருக்கேன். இங்க பாருங்கப்பா இந்த கல்யாணத்தை நீங்க தான்ப்பா நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மா நீ கவலையே படாதம்மா. ஆனா நான் ஒரு விஷயத்துக்காக தான் உன்னை இங்க கல்யாணத்தை பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சேன். என்ன விஷயம் தெரியுமா? இப்போ இந்த கல்யாணத்தை வச்சுதான் நான் அமைச்சர் ஆகலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டு வச்சிருந்தேன். ஆனா அதாவது உன்னோட வாழ்க்கையை விட எனக்கு அமைச்சர் பதவி பெருசே இல்லம்மா. இப்படி ஒரு பொம்பளை பெருக்கி கூட நீ வாழவே தேவையில்ல. உன்னோட வாழ்க்கை அதாவது கெட்டு போகுமா இப்படி ஒருத்தனோட போனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிற்றரசு இருந்துட்டு பயங்கர கோவத்தோட பேசுறாங்க. அதுக்கப்புறம் இங்க பாருங்கப்பா, நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். அதுவும் இந்த ஊரு முன்னாடி அவன் கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கணும்ப்பா. அதை நான் பார்க்கணும்ப்பா அப்படின்றாங்க. நீ கவலையப்படாதம்மா, இப்ப இருக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட சிற்றரசு இருந்துட்டு ரொம்ப கோவமா நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட போறாங்க. ராஜாங்கத்துக்கிட்ட போனதுமே நம்ம சிற்றரசு இருந்துட்டு, இங்க பாருங்க ஐயா, உங்க குடும்பத்துல சம்பந்தம் பண்ணணும்னு நினைச்சதே தப்பா? அதுவும் என்னோட பொண்ணு என்ன பாவம் பண்ணா உங்களுக்கு? இப்படி ஒரு மாப்பிள்ளையை எங்களுக்கு பார்த்து வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன சிற்றரசு ஆச்சு, உனக்கு என்ன ஆச்சு, எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நடந்த விஷயத்தெல்லாம் நம்ம அதாவது ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லிட்டு, இப்படி ஒரு பையனுக்கு இப்படி ஒரு பொம்பளை பொறுக்கிக்கு என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களே, உங்களுக்கு அசிங்கமாவே இல்லையா, அவமானமாவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாரு சிற்றரசு, இந்த விஷயத்துல எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. இப்போ என்ன இப்படியெல்லாம் கேட்டுட்டு இருக்கே, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் எனக்கு தெரியாது. இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்றாங்க. இங்க பாருங்க ஐயா, இந்த கல்யாணம் இனிமே நடக்காது அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்ன சிற்றரசு சொல்ற, இந்த கல்யாணம் நடக்காதா? ஆமா பின்ன இந்த கல்யாணம் நடக்காது. எப்படி ஒரு பொம்பளை பொறிக்க கூட என்னோட பொண்ணை வாழ சொல்றீங்க? இப்படி ஒரு சம்பந்தம் இப்படிதான் உங்களோட தம்பி பையன் இப்படிதான் இருப்பான்னு சொல்லிட்டு எங்க கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தா இந்த கல்யாணத்துக்கே நாங்க ஒத்துருக்க மாட்டோம்ல. இப்போ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து நின்றுக்க மாட்டோம்ல, நாங்கள் அசிங்கப்பட்டிருக்க மாட்டோம்ல. எதுக்காகங்க ஐயா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன அசிங்கப்படுத்துறதுக்கு தானே இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு எம்எல்ஏ தானே, எம்எல்ஏவை எப்படி அசிங்கப்படுத்தாலும் அவனை ஏற்றுக்குவான்றது தானே உங்களுக்கு. இங்கே பாரு சிற்றரசு, நான் ஒரு நாளும் அப்படி நினச்சதே கிடையாது. எதுக்காக சிற்றரசு இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க ஐயா, இந்த விஷயத்தை வச்சே அவங்க லைஃபையே என்னால் காலியாக்க முடியும். ஆனால் நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்றாங்க. இங்கே பாரு சிற்றரசு, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை சிற்றரசு. இங்க பாருங்க ஐயா, நீங்க பண்றதுதான் கொஞ்சம் கூட சரியில்லை. இப்படி ஒரு கேடு கட்டவனுக்கு என்னோட பொண்ணை கட்டி வைக்கலாம்னு நினைச்சுங்க பாத்தீங்களா? உங்களை நம்பி தானே சொன்னேன், என் பொண்ணுக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து கொடுப்பீங்கன்னு தானே சொன்னேன். ஆனா என்னோட பொண்ணுக்கு இப்படி ஒரு கேவலமான ஒருத்தனை நீங்க பார்த்து கொடுத்துருக்கீங்களே, உங்களுக்கு நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது நம்ம சிற்றரசு கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் அப்படி நாக்க புடுங்குற மாதிரி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம அதாவது யாரு நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கர கோவம் வந்துடுது. அதுக்கப்புறம் என்ன பயங்கர கோவத்தோட சித்ரா, ஈஸ்வரி, போஸ் எல்லாருமே கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே 3 பேருமே அதாவது நம்ம சிற்றரசு அது போஸ் இருந்துட்டு மணமேடையில் உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சித்ராவும் ஈஸ்வரியும், மாமா என்னாச்சு மாமா, எதுக்காக மாமா பாப்பா பெரியப்பா என்னாச்சு பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்ட உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாரு ஈஸ்வரி, உன்னோட பையன் என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான், இப்போ இந்த கல்யாணமே நடக்காதுன்னு வந்து எம்எல்ஏ சொல்லிட்டு போறாரு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆனா என்னென்ன சொல்றீங்க, என்ன பிரச்சனை, எதுக்காக கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன் நம்ம சிற்றரசு இருந்துட்டு, இங்க பாருங்கம்மா, உங்க பையன் என்ன பண்ணாலும் உங்களுக்கு தெரியாதா? நீங்க என்னோட பொண்ணுகிட்ட கெஞ்சிட்டு இருந்தீங்களே, அதுவும் உங்களுக்கு தெரியாதா? இந்த கல்யாணத்தை நிறுத்திடாதுமா அப்படின்னு உங்களோட பையனுக்கு வக்காலத்து வாங்கி பேசிக்கிட்டு இருந்தீங்களே, என்ன விஷயம் உங்களுக்கு தெரியாதாமா அப்படின்னு சொல்லிட்டு சிற்றரசு கேட்கவும், இங்க பாருங்க சம்பந்தி, என்னாச்சு சம்பந்தி, நீங்களும் இப்படியே பேசிட்டு இருந்தா எனக்கு எப்படி புரியும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம சிற்றரசு இருந்துட்டு, இங்க பாருங்கம்மா, இனிமே இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. இந்த மாதிரி ஒரு பொம்பளை பொறிக்க கூட என்னோட பொண்ணு எப்படி வாழவா சொல்லுங்க? என்னோட பொண்ணு எவ்வளோ நேர்மையானவனு எனக்கு தெரியும். அப்படி ஒரு நேர்மையானவனுக்கு இப்படி ஒரு பொறுக்கி கிடைக்க அவ என்ன பாவம் பண்ணா? இங்க பாருங்க, இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதுக்கப்புறம் சன்னாசிக்கு பயங்கர
ஷாக் ஆயிடுது. இங்க பாருங்க சம்பந்தி, ஏதோ தெரியாம தப்பு பண்ணியிருப்பான், அதை நீங்க மனசுல வச்சுக்காதீங்க சம்பந்தி. நீ எப்படி எப்படி ஏதோ தெரியாம பண்ணிட்டானா, நீங்க இப்படியெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. இது தெரியாம பண்ற விஷயமா சொல்லுங்க. நீங்க எப்படி இது தெரியாம பண்ண முடியும்? நீங்க மனசாட்சி தொட்டு தானே பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சன்னாசி கிட்ட பேசவும், அதுக்கப்புறம் சன்னாசி இருந்துட்டு, இங்க பாருங்கண்ணே, இவன் என்ன பண்ணாலும் திருந்தவே மாட்டானே. இப்போ இப்படி ஒரு கேவலமான வேலை பண்ணியிருக்கானே, இவனை சும்மாவே விடக்கூடாதுன்னு. நம்ம இத்தனை நாள் வரைக்கும் இவனை சும்மா விட்டதுனால தானே இவன் கொழுப்பெடுத்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இவனை எப்படியாவது அடக்கணும்னு, அடக்கி இவனை எப்படியாவது நல்ல வழிக்கு கொண்டு வரணும், இவன் வாழ்க்கை முன்னேறணுன்றதுக்காக இவனுக்கு ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருந்ததுனால தானே இவ்வளோ கொழுப்பு ஏறி போயிட்டு இவன் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கு இவனுக்கு ஏதாச்சும் தண்டனை கொடுத்தே ஆகணும்னு. இங்கே பாரு சன்னாசி, உன்னோட பையனுக்கு தண்டனை கொடுத்து கொடுத்து எனக்கு அழுத்து போச்சு. அவன் ஒரே ஒரு காரியம், நல்ல காரியம் தான் பண்ணியிருக்கான். இப்போது காட்டுக்குள்ளே இருந்து மருந்தை கொண்டு வந்து எல்லார் உசிரையும் காப்பாற்றிருக்கான். அது ஒரு நல்லதுக்காக தான் இப்பயும் இங்கே நின்றுட்டுருக்கான். இல்லைனா அவனை எப்போவே அடித்து வெளியே துரத்திருப்பேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இங்க பாருடா போஸ், நீ திருந்துட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணி நான் எப்பவுமே திருந்த மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டியடா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம போஸ் இருந்துட்டு, இங்க பாருங்க பெரியப்பா, நான் பண்ணது தப்பு தான் பெரியப்பா, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், நான் இனிமே எதுவும் பண்ண மாட்டேன் பெரியப்பா, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க பெரியப்பா அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சிற்றரசு இருந்துட்டு ரொம்பவே கோவமா சிற்றரசு இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்கே பாருங்க ஐயா, இனிமே இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம போஸ் வந்து சேது இருந்துட்டு உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே பயங்கர ஷாக். அதாவது ஈஸ்வரியும் நம்ம சாவித்திரிக்கும் அந்த சித்ராவுக்கும் பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பாருங்கப்பா, உங்ககிட்ட ஒரு பெரிய உண்மையை சொல்ல போகிறேன் அப்படின்றாங்க. என்னப்பா உண்மை? இங்கே பாருங்கப்பா, இதனால் வரைக்கும் அதாவது போஸ் தான் உங்கள் உயிரை காப்பாற்றினான்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அதெல்லாம் உண்மையே இல்லைப்பா. உண்மையான அதாவது உண்மையாக உங்கள் உயிரை காப்பாற்றினது, எல்லாரும் உயிரும் காப்பாற்றினதே நம்ம தமிழ் செல்வி தான்ப்பா. தமிழ்க்கு செல்வி காப்பாற்றின மருந்தில் தான் நீங்கள் உயிர் பொழைச்சே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு சேது, நீ என்ன சொல்கிற? நீ சொல்கிறத பார்த்தா எனக்கு நம்புற மாதிரி இல்லையே அப்படின்றாங்க. இதை கேட்ட ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாரு சேது, என்னோட பையன் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா, எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம ராஜாங்க இருந்துட்டு, ஈஸ்வரி கொஞ்ச நேரம் அமைதியாக இரு, அதுதான் போஸ் சேது ஏதோ சொல்ல வரான்ல, சொல்ற வரைக்கும் அமைதியா இரு அப்படின்றாங்க. இல்ல மாமா, என்னோட பையனை தப்பா எப்படி பேசுறாங்கன்னு பாருங்க மாமா, கொஞ்ச நேரம் அமைதியா இரு, அவன் என்ன பேச வரான்னு முழுசா கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு பயங்கர கோவத்தோட, நீ சொல்லு சேதோ, என்னாச்சுன்னு சொல்லு சேதோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சேது இருந்துட்டு ஒவ்வொரு விஷயமா எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. அதாவது காட்டுக்குள்ளே நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே, தமிழ்ச்செல்வி காட்டுக்குள்ளே இருந்து மருந்து கொண்டு வந்துட்டு இருக்கப்போ, அதாவது இவன் வந்து போஸ் வந்து தலையில், அதாவது தமிழோட தலையில் கட்டியை வச்சு அடிச்சுட்டு அவகிட்ட இருந்து மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, இதுக்கு ஆதாரம் இல்லாமல் நீங்கள் எப்படி நம்புவீங்க? இது கம்ப்யூட்டரை வச்சு கிராஃபிக்ஸ் கூட தான் பண்ண முடியும். இப்படி இந்த காலத்தில் இதெல்லாம் பார்த்து நம்ம எப்படி சந்தேகப்பட முடியும் சொல்லுங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சித்ரா இருந்துட்டு அம்மா ஏதாச்சும் பேசுமா, நீ பேசலைன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை வேற மாதிரி போயிடும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் சித்ரா இருந்துட்டு ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, என்னோட பையன் என்ன தப்பு பண்ணான், அவங்களுக்கு என்ன பாவம் பண்ணான், அவன் பண்ணதெல்லாம் என்ன உங்களுக்கு நல்லது நினச்சி தானே, உங்கள் உயிரை காப்பாற்றினது தானே இவ்வளோ பெரிய தப்புன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம அதாவது யார் நம்ம அதாவது ராஜாங்க இருந்துட்டு பயங்கர கோவத்தோட, இங்கே பாரு ஈஸ்வரி, கொஞ்ச நேரம் அமைதியாக இரு, போஸு என்னென்ன வேலைலாம் பண்ணியிருக்கான்னு பார்த்தியா, இதுக்கு ஆதாரம் இல்லாமல் எப்படி மாமா நம்புவீங்க நீங்கள்? இங்கே பாருங்கள், ஆதாரம் இருந்தாவே இந்த காலத்தில் யாரும் நம்ப மாட்டாங்க. இப்போது ஆதாரமே இல்லாமல் இவன் தான் இது எல்லாத்தையும் பண்ணதுன்னா எப்படி நம்புவாங்க சொல்லுங்கள்? நீங்கள் பேசுகிறதுல ஏதாவது லாஜிக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இதில் என்ன லாஜிக் இல்லாமல் இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாங்க இருந்துட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம போஸ் இருந்துட்டு, ஆதாரம் என்கிட்ட இருக்குதுப்பா, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, ஆதாரத்தை நான் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அந்த வைத்தியரோட பொண்ணையும் கூட்டிட்டு வராங்க. உள்ள வந்ததுமே அந்த வைத்தியரோட பொண்ணு இருந்துட்டு, இங்க பாருங்க ஐயா, காட்டுக்குள்ள நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லவும் நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்கம் வந்து பயங்கர கோவத்தோட, இங்க பாரு ஈஸ்வரி, உன்னோட பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணி இவ்வளோ செலவு பண்ணி இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஆனா இவன்
இவ்வளோ பெரிய கேவலமான விஷயத்த பண்ணியிருக்கானே, உங்க பையனுக்கு கொஞ்சமாவது நியாயன்றது ஒண்ணு இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இத கேட்ட ஈஸ்வரிக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. "இங்க பாருங்க மாமா, என்னோட பையன் ஏதோ தெரியாம தப்பு பண்ணியிருப்பான். ப்ளீஸ் மாமா, நீங்க ப்ளீஸ் மாமா, நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க மாமா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இத கேட்ட நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கர கோவம் வந்துருது. "இங்க பாரு ஈஸ்வரி, இனிமே உன்னோட பையனும் சரி, நீயும் சரி இந்த வீட்ல இருக்கவே கூடாது" அப்படின்றாங்க. இத கேட்ட நம்ம சாவித்திரிக்கு பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் என்ன மா எ என்ன 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 மதனி இதெல்லாம்? நீ இப்படியெல்லாம் பண்ணியிருப்பீங்களா நீங்க? இப்போ எவ்ளோ எவ்ளோ பெரிய விஷயத்த நீங்க மூடி மறைச்சிருக்கீங்க. இவ்ளோ பெரிய விஷயத்த நீங்க மூடி மறைச்சு எப்படி உங்களால அண்ணன்கிட்ட ₹1,00,00,000 கேட்க முடியுது. உங்களுக்கு வெட்கமாவே இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இத கேட்ட நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு பயங்கர கோவத்தோட, "இங்க பாருங்க அத்தாச்சி, நீங்க இந்த விஷயத்துல தலையிடாதீங்க. நீங்க எதுக்காக இந்த விஷயத்துல தலையிடுறீங்க?" அப்படின்றாங்க. நம்ம சேது சொன்ன விஷயத்த எல்லாத்தையுமே நம்ம அதாவது யாருக்கு? நம்ம ராஜாங்கத்துக்கு தெரியுது. தெரிஞ்ச உடனே நம்ம ராஜாங்கம் இருந்துட்டு பயங்கர அடி நம்ம அதாவது சேதுவ செம்ம அடி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அடிச்சுட்டு, "இங்க பாருடா, இனிமே நீ இந்த வீட்ல இருக்கவே கூடாது. என்னென்ன வேலையெல்லாம் பண்ணி வச்சிருக்க நீ? குடும்பத்த அசிங்கப்படுத்துறதுக்காகவே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட திட்டிக்கிட்டே இருக்காங்க. "இனிமே நீங்க வீட்டுக்கே வராதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட சொல்லவும், "இங்க பாரு சேது, நீ நீ வந்து இப்போ எங்கள தொரத்திட்டேன்னா நான் எங்க போவேன் சொல்லு? நான் எங்க போகட்டும் சொல்லு? அப்படின்னா, நீங்க எங்க வேணாலும் போங்க, என்ன வேணாலும் ஆகுங்க. ஆனா இந்த வீட்டுக்கு மட்டும் வராதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேது சொல்லிடுறாரு. நம்ம சேது போஸோட வாழ்க்கையில இனி என்ன நடக்க போகுதுன்னு